அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பான உறவுகளே, இவ்வுலகத்திலே வாழ்வாதாரத்தை தேடி மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான், சிந்தித்து கொண்டிருக்கிறான், அடைந்து கொண்டிருக்கிறான், பல்வேறு கற்பனைகளில் இருந்து கொண்டிருக்கிறான், பல்வேறு திட்டங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யன்ஸஉ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே 5986வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அடியான் தன்னுடைய வாழ்வாதாரம் ரிஸ்க் அபிவிருத்தியாக வேண்டும் என்று நினைத்தால், அதே போன்று தன்னுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால், அவர்கள் தன்னுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்பதாக சொன்னார்கள். அந்த உறவு முறையை பேணி பாதுகாப்பது, அவர்களோடு நெருங்கி இருப்பதே நமக்கு தேவையான ரிஸ்க்கை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விசாலமாக ஆக்கி தருகிறான். அந்த விசாலமான ரிஸ்க்கை அனுபவிக்க வாழ்நாளையும் விசாலப்படுத்துகிறான் என்பதாக சொன்னார். ஆகையினாலே இந்த சிறிய சிறிய பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் பெரும் பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் விசாலத்தையும் தருகிறது என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். ஆகையினால் இயன்ற அளவு மறுமைக்கும் மறுமை நாளுக்கும் உணவுக்கும் ரிஸ்க்குக்கும் பாலமாக இருக்கக்கூடிய அந்த உறவுகளை நாம் பேணி பாதுகாப்போமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.